Hi guys, welcome to Chennai IAS Academy. So morning question paper download பண்ணி எழுதிருப்பீங்க TNPSC group 2 2A prelims கான முக்கியமான வினா விடைகள் யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கத்துல இருந்து. சோ இதுதான் உங்களுடைய டெஸ்ட் நம்பர் 4 எழுதிருக்கீங்க. ஓகே गाइस, நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? சோ the first question என்ன கேட்டிருந்தேன்னு பாத்தீங்கன்னா, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என அழைக்கப்பட்டவர். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन, நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு क्वेश्चனும் கூட. ஓகேங்களா? சோ நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என அழைக்கப்பட்டவர் யார் என்று பார்த்தால் ராஜாராம் மோகன் ராய் தான். அவர் என்ன செஞ்சாரு அப்படின்றதுக்காக தான் இதை வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கோம். ராஜாராம் மோகன் ராய் வந்து வங்காளத்துல ஹூக்ளின்ற மாவட்டத்துல 1772 பிறந்தார். 1815 ஆத்மீய சபையை நிறுவினார். அப்ப ஆத்மீய சபையை நிறுவியவர் யாருன்னு கேட்டாலும் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் அப்படின்றது உங்க பதில் வந்து பதியணும். அதே மாதிரி இவர் 1828 இச்சபை பிரம்ம சமாஜமாக மாறியது. அப்போ பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். அதனுடைய முந்தைய பெயர் தான் என்ன? ஆத்மீய சபை. ஓகேங்களா? அதே மாதிரி 1828 வில்லியம் பென்டிக் பிரபு சதியை ஒழிக்க உதவினார். சதின்றது என்ன திட்டம் தெரியும்? உடன்கட்டை ஏறுதல், அதுதான் சதின்ற திட்டம். அதை ஒழிக்க பாடுபட்டவர் தான் ராஜாராம் மோகன் ராய். அப்ப நவீன காலத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது, இன்னும் பழங்காலத்தையே ஃபாலோ பண்ணாதீங்க. புருஷன் இறந்த உடனே மனைவி போய் அதே தீக்குழியில வந்து குதிக்கிறது, அதை வந்து நீங்க என்ன பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வந்து ஒழிக்க, சதின்ற திட்டத்தை வந்து ஒழிக்க பாடுபட்டதுனாலதான் ராஜாராம் மோகன் ராய் வந்து என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா நவீன இந்தியாவின் விடிவெள்ளின்னு சொல்றாங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் அவர்கள் தான். சோ இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டினும் கூட. சோ பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், அரவிந்த கோஷ் போன்ற தலைவர்கள் தீவிரவாத தேசிய இயக்கத்தை முன்னின்று நடத்தினார்கள். எல்லாருக்குமே தெரியும் அங்க வந்து என்னென்னலாம் நடந்துச்சு, ஐஎன்சி வரும்போது என்னென்னலாம் பிரிஞ்சிச்சுன்றதெல்லாம். லோக்மானிய திலகர் மராட்டா மற்றும் கேசரி என்ற இதழ்களையும் நடத்தினார். 1916 பூனாவில் தன்னாட்சி கழகத்தை நிறுவினார். சோ தன்னாட்சி கழகத்தை நிறுவிய ஆண்டு என்னன்னு கேட்கிறாங்கன்னா 1916, அதையும் சொல்லலாம். இவர் தான் அந்த கழகத்தின் மூலமாக சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன் என்று முழங்கியவர் பாலகங்காதர திலகர் ஆவார். ஓகே, அடுத்தது மூன்றாவது கொஸ்டின், 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் பற்றி, இச்சட்டம் ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயல் எனவும் அதனை ஏற்றுக்கொள்வது இந்தியருக்கு மதிப்புடையதாகாது என்றும் கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப யார் அதை சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான் சொல்லியிருக்காங்க. இச்சட்டப்படி மத்திய மாகாண சட்டமன்றங்கள் விரிவுபடுத்தப்பட்டன. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டதும் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இந்திய அரசு சட்டத்தின்படிதான் இரட்டை ஆட்சியும் அறிமுகம் செய்யப்பட்டது. எனினும் இச்சட்டத்தை காங்கிரஸ் அரசு வந்து நிராகரித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது காந்தியடிகள் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட சட்டம் என்ன சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் எப்ப எடுத்துட்டு வந்தாங்கன்றது தெரியும். ரவுலட் வந்து 1919 தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா அப்பதான் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் நடைபெற்ற ஆண்டும் கூட. ரவுலட் சட்டமும் வந்து 1919 தான். அரசுக்கு எதிரான சதி வேலைகளை ஆய்வு செய்வதற்காக சர் சிட்னி ரவுலட் தலைமையில் 1917 ஒரு குழு அமைக்கப்பட்டது. இக்குழு அறிக்கைப்படி 1919ஆம் ஆண்டு ரவுலட் சட்டம் இயற்றப்பட்டது. அந்த ரவுலட் சட்டம் எங்க இருந்து வந்திருக்குன்னா அது யாருடைய தலைமையில் ஏற்படுத்தப்பட்டதோ அவருடைய தலைமையில் இருந்து அந்த பேர் வழிவகுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒருவரை நீதிமன்ற விசாரணையின்றி சிறையில் அடைக்கவும் கைது செய்யவும் வழிவகுத்தது இந்த ரவுலட் சட்டம். அப்போ வந்து ஒருத்தர் வந்து எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனும் இல்லாம டைரக்டா என்ன பண்ணலாம், சம்மன் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், பிரிசன்ல அடைச்சிடலாம் அப்படின்றதான் டைரக்டா வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ரவுலட் சட்டம்ன்றது ஒரு மிக கொடிய சட்டம். அந்த காலத்துல இதற்கான எதிர்ப்புகள் அதிகப்படியாக கிளம்பியது. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, ரவீந்திரநாத் தாகூர் எதற்காக தனது நைட்வுட், அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை கூடங்க, அது கூட அதனாலதான் அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராடும் போது அதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரவீந்திரநாத் தாகூர் எதற்காக தனது நைட்வுட் பட்டத்தை துறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக தான். இதெல்லாம் ஒன்னு இன்டர்லிங்க் ஆயிட்டு வர்றதுதான். பாருங்க, இந்த டேட் ரொம்ப முக்கியமான. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற தேதி என்னன்னு கூட கேட்கலாம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி. 13 நாளே எப்பவுமே ஒரு அசௌகரியமான ஒரு நம்பர் தான். அதாவது 13 நாளே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பயங்கரமான நம்பர், அது வந்து ஒரு கெடுதலான நம்பர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. 13ஆம் நம்பர் வீடு பேய் படம்லாம் ஞாபகம் வச்சுப்பீங்களா? அப்ப 13 நாளே அந்த வந்து ஒரு படுகொலை, ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடந்த ஒரு மாதம் தான், சாரி நாள் தான். அது எந்த வருடம் நடந்ததுன்னா 1919. அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் பூங்காவில் அமைதி வழியில் கலந்து கொண்ட மக்களை ஜெனரல் டயர் மற்றும் அவரது படைகள் முன்னறிவிப்பின்றி துப்பாக்கி நடந்தால் ஏராளமானோர் இறந்தனர். இக்கொடூர படுகொலையை கண்டு ரவீந்திரநாத் தாகூர் தனது நைட்வுட் வீர திருமகள் என்ற பட்டத்தையே என்ன பண்ணிட்டாரு, திறந்துட்டார். வீர திருமகன் என்ற பட்டத்தையே. அடுத்தது பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? முக்கியமான கேள்வியும் கூட. பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் லாலா லஜபதி ராய். ஓகேங்களா? ஏழாவது கேள்வி, மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரக போராட்டமான தண்டி யாத்திரையை தொடங்கிய நாள் என்ன நாள்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் 12ஆம் நாள். காந்தியடிகள் மார்ச் 12, 1930 அன்று சட்டமறுப்பு போராட்டத்தை மேற்கொண்டார். சட்டமறுப்பு போராட்டத்தை வந்து அவர் ஏற்படுத்தி கொண்ட நாள் தான் இந்த மார்ச் 12.
இதற்காக தான் தனது 75 தொண்டர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டு ஏப்ரல் 5 அன்று தண்டி என்ற கடற்கரையை அடைந்தார். சோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தண்டி யாத்திரையை தொடங்கிய நாள் வந்து மார்ச் 12. அடுத்தது, வேலூர் புரட்சிக்கு காரணமான புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமா இருந்த தலைமை தளபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சர்ஜன் கிரடாக். சர்ஜன் கிரடாக் அறிமுகப்படுத்திய புதிய ராணுவ விதிமுறைகளின்படி இந்திய ராணுவ வீரர்கள் சீருடையில் இருந்து ஜாதி அடையாளங்களையோ காதணிகளையோ அணியக்கூடாது என்றும் தாடையை முழுமையாக சவரம் செய்து மீசையை ஒரே மாதிரியாக வைக்க வேண்டும். இப்ப கூட அதுதானே போலீஸ்னாலே என்ன பண்ணிருக்கணும், ஃபுல் கிளீன் ஷேவ் பண்ணி மீசையை வந்து ஒரே மாதிரி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அததான் அந்த காலத்துல சர்ஜன் கிரடாக் தான் வந்து ஜாதின்ற ஒரு எந்த விதமான மென்ஷனுமே இல்லாம இருக்கணும் அப்படி ஒரு பாதுகாப்புத்துறை ராணுவ விதிமுறைகள் இருக்கும்போது அதை வந்து அறிமுகப்படுத்தினவர் சர்ஜன் கிரடாக். அடுத்தது 9th one, திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் தான். ஓகேங்களா, மருது சகோதரர்கள் ஜூன் 1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்திய ஒரு பிரகடனத்தை வெளியிட்டவர்கள். அதுவே திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை என்று அழைக்கப்பட்டது. அப்ப திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டா கூட 1801 சொல்லலாம். அதை வெளியிட்டவர்கள் யாருன்னு கேட்டா மருது சகோதரர்கள். நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின், சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1908 ஆண்டு தான் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. சோ அது என்னன்றதுக்கான விளக்கம் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ முண்டா கிளர்ச்சியை அடுத்து ஆங்கிலேய அரசு பழங்குடியின் நிலம் பற்றிய கொள்கையை வகுக்க முனைந்தது. அப்ப முண்டா கிளர்ச்சி ஏற்பட்டதுக்கு அப்புறமா அந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறமா தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் அந்த நிலம் எல்லாம் வந்து என்ன வச்சிருக்காங்க, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த நிலத்தை வச்சு அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. எனவே 1908 ஆண்டு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட பழங்குடியின நிலத்தை பழங்குடியின அல்லாதோர் நுழைவது தடை செய்யப்பட்டது. அப்ப அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நிலத்தில வந்து அவர்களை தவிர வேறு யாரும் வந்து உட்புக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, ஏற்பாடு பண்ணி அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908. 11வது கேள்வி, சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்கான். சோ எதுன்னு பாத்தீங்கன்னா கான்பூர் நானா சாஹிப். ஏன்னா இதற்கான விளக்கம் கொடுத்திருக்காங்க. 1857 வந்து பெருங்கலகம் சொல்லியிருக்காங்க. ஆண்டு புரட்சியின் போது பிரிட்டிஷாருக்கு எதிராக நடைபெற்ற பல போராட்டங்களை தலைவர்கள் அவர்கள் இடங்களில் இருந்து தலைமையேற்று நடத்தினர். எல்லாருக்குமே தெரியும் பெருங்கலகம் நடைபெற்ற ஆண்டு தான் 1857. அப்ப லக்னோல வந்து பேகம் ஹஸ்ரத் மஹால் அப்படின்றது மத்திய இந்தியாவை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜான்சி ராணி தலைமையேற்று நடத்திருக்காங்க. கான்பூர்ல வந்து நானா சாஹிப்பும், பிரைலில வந்து கான் பகதூரும், பீகார்ல வந்து கன்வர் சிங்கும் நடத்திருக்காரு. ஆனா இதுல சரியாக பொருந்தியுள்ளது கான்பூர் நானா சாஹிப் தான். அடுத்தது 12வது கேள்வி, நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீனபந்து மித்ரா. இவர்தான் நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை தீனபந்து மித்ராவில் எழுதியுள்ளார். இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் வாழ்ந்த மக்களிடையே இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளையும் எழுதியவர் கொண்டு அந்த நாடகத்தை வச்சு பயன்படுத்தி எடுத்துட்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தீனபந்து மித்ரா அவர்கள் தான். அடுத்தது 12வது கேள்வி, சட்ட மறுப்பு இயக்கம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? சட்ட மறுப்பு சிவில் டிசோபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாரோ. ஓகேங்களா, காந்தியடிகளின் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய 3 புத்தகங்கள் இங்க இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டால்ஸ்டாய் எழுதிய கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது, ஜான் ரஸ்கின் எழுதிய அன்டு திஸ் லாஸ்ட், தாரோ எழுதிய சட்ட மறுப்பு என்ற புத்தகம். அதை வச்சுதான் சிவில் டிசோபீடியன் மூவ்மெண்ட் கூட ஏற்பாடு ஆச்சு. ஓகே, அடுத்தது 14வது கேள்வி, 1829 ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்ட நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா 1930 ஜனவரி 26 அன்றுதான் வந்து பூர்ண சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்டது. இதுவேதான் பிற்காலத்துல இதே ஜனவரி 26 அன்று அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு குடியரசு தினமாகவும் அறிவிக்கப்பட்டது. சோ இந்த நாளை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக தான் 1950வது வருடம் அதே நாள் என்ன பண்ணாங்க, குடியரசு தினம் அறிவிச்சாங்க. சோ என்ன நடந்துச்சு அந்த நாள்னு பாத்தீங்கன்னா 1929 டிசம்பர் மாதம் லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸ் அமர்வு நடந்தது. அதில் முழுமையான சுதந்திரம் என்பது இலக்காக அறிவிக்கப்பட்டது. அந்த மேலும் 1930 ஜனவரி 26 ஆண்டு தான் அது சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்டது. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல நமக்கு என்ன சொன்னாங்க, இந்த நாளை வந்து சுதந்திர தினமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதுதான் சரி அந்த நாளை சுதந்திர தினமா தான் எடுத்துக்க முடியல, அட்லீஸ்ட் அதை என்ன பண்ணோம் குடியரசு தினமாவது எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணி தான் ஜனவரி 26 நம்ம என்ன பண்ணோம் குடியரசு தினமா எடுத்துக்கிட்டோம். அடுத்து 15வது கேள்வி, வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டை அறிவித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராம்சே மெக்னால்டு தான் வந்து வகுப்பு வாரி இடஒதுக்கீடை அறிவித்தவர் ஆவார். ஓகேங்களா, சோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுத்திருக்கேன். 1932 ஆகஸ்ட் 16 வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்னால்டு அறிவித்தார்.
முஸ்லிம்கள், சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்துவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர்கள் என சிறுபான்மையினருக்கு தனித்தனி தொகுதிகளையும் வழங்கியது இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு தான். அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் ரொம்ப ரொம்ப முக்கியம், WC பானர்ஜி. ஓகேங்களா. 1885ஆம் ஆண்டு தான் இந்திய தேசிய காங்கிரஸ் தோன்றியது. அதுவும் ஒரு கேள்வி கேட்பான். இந்திய காங்கிரஸ் தோன்றியது எப்பன்னு கேட்டா 1885 இந்திய காங்கிரஸ் ஆனது உருவானது. 1885ஆம் ஆண்டு தான் டிசம்பர் 28 இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வு வந்து பாம்பேவில் ஃபர்ஸ்ட் நடந்தது. இதுல WC பானர்ஜி அவர்கள் வந்து என்னவா தேர்ந்தெடுக்கப்பட்டார்? முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 17வது கொஸ்டின், வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள். அப்ப வங்காளம்ன்றது பிரிக்கப்பட்டுச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதிகமா அங்க வந்து வங்காளிகள் பெங்காலியன்ஸ் வந்து அதிகமா இருந்ததுனாலதான் அதை பிரிச்சு எடுத்துட்டு போனாங்க. சோ அது பிரிக்கப்பட்ட நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா 1905 அக்டோபர் மாதம் 16ஆம் நாள். சி ஆப்ஷன். சோ கர்சன் பிரபு வந்து 1905 ஜூலை 19 வங்க பிரிவினையை அறிவித்தார். அப்ப வங்க பிரிவினை நடைபெற்ற ஆண்டு என்னன்னு கேட்டா கூட 1905. அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வங்காளம் என்ன அதிகாரப்பூர்வ மாநிலமாக அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னு கேட்டிருந்தாங்கன்னா வினோபா பாவே, ஆச்சாரியா வினோபா பாவேன்னு சொல்லுவாங்க. சோ ஜெர்மனி மற்றும் இத்தாலியின் பாசிச சக்திகளுக்கு எதிராக போராடிய பிரிட்டிஷ் இடையூறுகளை ஏற்படுத்த காங்கிரஸ் விரும்பவில்லை. எனவே ஒரு சிலர் மட்டும் பங்கேற்கும் தனிநபர் சத்தியாகிரகத்தை 1940 காந்தியடிகள் அறிவித்தார். அதன்படி ஆச்சாரியா வினோபா பாவே தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சத்தியாகிரகம் போராட்டத்தை முதலாக ஆரம்பித்தார். சோ காந்தியடிகளுடைய பேச்சு கேட்டு நான் ஆரம்பிக்கிறேன் தனிநபர் சத்தியாகிரகம் ஆரம்பிச்சவர். 19வது கேள்வி, தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான ஆங்கில செய்தித்தாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ். ஓகேங்களா. தென்னிந்தியாவின் நல உரிமை சங்கம் 1916 பி தியாகராஜர், TM நாயர், சி நடேசனார் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது. அவர்கள் ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் மற்றும் தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா எனும் 3 செய்தித்தாள்களை தொடங்கினார்கள். சோ என்னென்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்டது திராவிடன், தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா, அடுத்தது ஜஸ்டிஸ். சோ ஆங்கில செய்தித்தாளான ஜஸ்டிஸ் எனும் பெயரால் இக்கட்சியும் ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சி என்றே அழைக்கப்பட்டுள்ளது. ஓகே, நீதி கட்சியின் தலைவர் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும், அது நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலமில். ஓகேங்களா. ராஜாஜியால் பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயமாக அறிமுகம் செய்யப்பட்டது. அப்பொழுது தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் தீங்கு விளைவிக்கும் என்பதால் ஈவேரா பெரியார் அவர்கள் தான் இந்திய எதிர்ப்பு மாநாட்டத்தை சேலத்தில் நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். அப்ப முதல்ல இந்திய எதிர்ப்பு மாநாட்டம் எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா சேலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் 21வது கேள்வி, உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரக பேரணி 100 தொண்டர்களுடன் திருச்சியில் தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் வேதாரண்யத்தை அடைந்தது. சோ TSS ராஜன், திருமதி ருக்மணி லட்சுமிபதி வேதரத்னம் வந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்ற முக்கிய தலைவர்கள் ஆவார்கள். அதுல வந்து உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? அவர் ருக்மணி லட்சுமிபதி ஆவார். ஓகே, அடுத்தது 22வது கேள்வி, நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1927. இந்த 1927 தான் சைமன் கமிஷன் ஒண்ணு கூட தோன்றுச்சு. அதையும் வந்து பக்கத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. சைமன் கமிஷன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1927 தான். ஜேம்ஸ் நீல் என்பவர் 1857 அந்த பெரும் புரட்சியின் போது இந்தியர்களை கொன்று குவித்தார். பின்னர் ஒரு இந்திய வீரர் ஒருவரால் அவர் சுட்டுக் கொல்லவும் பட்டார். சென்னை மவுண்ட் ரோட்டில் தான் இவருக்கு சிலை வைக்கப்பட்டது. இந்த சிலையை அகற்ற கோரி 1927 SN சோமயாஜிலு தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 1937 ராஜாஜி அரசில் இச்சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்ப நீல் சிலைன்றவர் வந்து ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு அரசர். பெருங்கலம் நடைபெற்ற போது நிறைய இந்தியர்களை கொன்று குவிச்சவருக்கும் சிலையா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தி அந்த நீல் சிலையை அகற்றிருக்காங்க. அது நடைபெற்ற ஆண்டு என்ன? 1927. அப்பதான் சைமன் கமிஷன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டி முத்துசாமி அவர்கள் தான் ஆவார். இவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்தது 24வது கேள்வி, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தொடங்குவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். சுதேசி இயக்கம்னாலே வாவு சிதம்பரம் ஐயா அவர்களை தான் சொல்லுவாங்க. சோ சுதேசி செயல்படுத்தும் விதமாக தூத்துக்குடியில் வாவு சிதம்பரம் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை 1906 தொடங்கினார். இவர் காலியா மற்றும் லாவோ என்ற 2 கப்பல்களை விலைக்கு வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புவுக்கும் இடையே ஓட்டினார். அப்ப கப்பலோட்டிய தமிழன் யார் என்று எல்லாருக்குமே தெரியும், வாவு சிதம்பரம். அப்ப ஆன்சர் அதிலே முடிச்சிடும். அடுத்தது 25வது கேள்வி, சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர் வந்து ஏ சுப்பராயலு. 1920 நடத்தப்பட்ட தேர்தலில் காங்கிரஸ் புறக்கணித்ததால் நீதி கட்சி 98 இடங்களில் 63 இடங்களில் வெற்றி பெற்றது. அப்போது நீதி கட்சியை சேர்ந்த ஏ சுப்பராயலு சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் ஆனார்.
சோ நீதி கட்சி வந்து அப்ப வின் பண்ணதுனால நீதி கட்சி பார்ட்டியில இருந்த அந்த மெம்பர் தான் ஆயிருக்காரு. சோ சென்னை மாகாணமா இருந்தபோது பெரியாருக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 26வது கேள்வி, ரோசாப்பு துறை என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப். அவர் தான் ரோசாப்பு துறை என அழைக்கப்பட்டார். ஜார்ஜ் ஜோசப் தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கினார். பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை இவரை ரோசாப்பு துறை என அழைத்தது. ஓகேங்களா? அடுத்தது 27, இன்னும் 4 கொஸ்டின் தாங்க, முடிச்சிடலாம். 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை டேஷ் அவர்கள் நிறுவினார்னு பாத்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன். இது போன கொஸ்டின் பேப்பர்லயும் சொல்லி இருந்தேன்ல நானு, இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தான் வந்து ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது 28வது கேள்வி, அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஷ் நீதி கட்சியால் நிறுவ பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா பணியாளர் தேர்வு வாரியம். பணியாளர் தேர்வு வாரியம். ஓகேங்களா? எப்போ எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாம் வந்து இப்ப தேர்வு வாரியத்தின் மூலமா தான் எல்லாத்துக்கும் செலக்ட் பண்றாங்க. அப்ப வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபா நீங்க செலக்ட் பண்ண போறோம்னா பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமா தான் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீதி கட்சி அப்பொழுது வந்து அதை ஏற்பாடு பண்ணிருக்கு. எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1924. ஓகே. அடுத்தது 29வது கேள்வி, இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1835ஆம் ஆண்டு தான். 1835 இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்தது. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்து வந்து டிபி மெக்காலே ஆவார். ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆங்கில வழி கல்வியை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு அதை வந்து டிசைன் பண்ணவர் வந்து டிபி மெக்காலே. இதன்படி இந்தியாவில் பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களும் தொடங்கப்பட்டன 1835. 30வது கேள்வி, முக்கியமான கேள்வி பார்த்துக்கோங்க. 1923 மோதிலால் நேரு மற்றும் சி.ஆர். தாஸ் ஆகியோரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி. ரொம்ப முக்கியம். மோதிலால் நேரு மற்றும் சி.ஆர். தாஸ் இணைந்து 1923 ஜனவரி 1 அன்று சுயராஜ்ய கட்சியை உருவாக்கினர். இந்த கட்சி காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அமர்வில் அங்கீகரிக்கப்பட்டது. ஓகேவா? 30 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு நம்ம. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த பிலிம்ஸ் டெஸ்ட் நம்பர் 4ல. இந்த கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிச்சு வச்சுட்டே வரலாம், நமக்கு ஒர்க் லோடு கம்மி ஆகிட்டே வரும். ஓகேங்களா? இப்ப அடுத்தது டெஸ்ட் நம்பர் 5, அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.